ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் இந்த பிஸ்கெட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் 1/4 கப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது நான் உருக்குன பட்டர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் இதே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்றேன். இது ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி பீட் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிற சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எதனா மோட்டா சுகர் எடுத்தீங்கன்னா இதை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பீட்டிங் ரொம்ப நேரம் ஆகும் இது மோட்டா சுகர் சேர்த்துமோன்னா. இப்போ பாருங்கள், நான் பீட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 முட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண இது முட்டை வீடியோ நான் ஆன் பண்ணாத விட்டுட்டு, அதனால அது முட்டை ஆட் பண்ணது இந்த வீடியோவில் இல்லை. ஆனால் நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா பீட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பைனாப்பிள் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். அதுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கலர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுக்கிறேன். இந்த மாவு நல்லா ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டான்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நம்ம ஜல்லடை பிடிச்சி கொடுக்கலாம். இது கட்டியே இல்லாத மாதிரி நல்லா ஜல்லடை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஜல்லடை பிடிச்சிட்டு இப்போ நம்ம விஸ்க் வச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தண்ணியும் அதுக்கப்புறமா பாலோ தேவைப்படாது. இந்த பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா. இது நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது காமிச்சேன் நான். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு அப்போ தான் நமக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். நான் கோன் ஷேப்பில் இருக்கிற பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் ஃபுல்லாக சேர்த்துடலாம் நம்ம. ஏன்னா இந்த பெரிய கவராக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக பேட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ராப் பண்ணலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லாவே உள்ளே போகுது. நல்லா ஸ்மூத்தான பேட்டர் இது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் கோனை காமிக்கிறேன். நம்ம கீழே கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் நம்ம ட்ராப்ஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ட்ராப்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். பாருங்கள், நமக்கு ஷேப் எந்த மாதிரி வருதுன்னு முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது அது அந்த கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்கெட் தான். வெனிலா ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு, இல்லை பைனாப்பிள் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. நான் வேறு தட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். நான் 180 டிகிரியில் எனக்கு 15 மினிட்ஸ் பேக் ஆச்சு. அகோரா ஓடிஜியில் நான் முதல்ல 10 நிமிஷம் வச்சேன். எனக்கு சரியாக பேக் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வச்சேன். அப்போது நல்லா பேக் ஆகி வந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. அப்போ இந்த கரெக்டான பேக்கிங் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை உங்களுக்கு இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இது பட்டர் ஷீட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இதை செஞ்சுட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிஸ்கெட்னால் இந்த வெனிலா ட்ராப்ஸ் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கும் நல்லாவே பிடிக்கும்.
கொஞ்சம் ஆறிட்ட பிறகு எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா கீழே எல்லாம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். See you in next video.